இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னை சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மாணவர் அமைப்பினர் மறியலில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? அங்கு யாரெல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்? நீங்கள் பார்க்கும் காட்சிகளை விவரியுங்கள். கணேஷ், தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாம் இருக்கிறோம். இன்று நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சாலை போக்குவரத்து மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் மற்றும் மாதர் சங்கங்கள் இணைந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதற்காக 10:30 மணி அளவில் ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக 50க்கும் மேற்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ரயில் நிலையத்தில் இருந்தார்கள். ஆனால் ரயில்வே போலீசாரும் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் ரயில் மறியலுக்கு அனுமதி இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் மாதர் சங்க நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை கைது செய்வதற்காக ஒரு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட அனுமதி அளிக்காமல் போலீசார் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அவர்களை உள்ளே அழைத்தனர். தற்போது அவர்கள் பேட்டி கொடுக்க முயன்றனர். ஆனால் போலீசார் அதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தற்போது கைது செய்து வேனில் ஏற்றுவதற்காக தற்போது கொண்டு வருகிறார்கள். கணேஷ், அந்த காட்சியில தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கணேஷ், இந்த போராட்டத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது பற்றி சொல்லுங்க. ஏதேனும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஏதேனும் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? அது பற்றி எல்லாம் சொல்லுங்க. அதாவது தற்போது வரை ரயில் பாதிப்பு என்பது எதுவும் ஏற்படவில்லை. இந்த அமைப்பினர் ராஜ்குமார், தற்போது அவர்கள் கைது செய்து அழைத்து செல்லப்படும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் சென்ட்ரலில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் அங்கு ரயில் மறியலில் ஈடுபட முயன்று தற்போது கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
முக்கியமாக இன்றைக்கு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதே போல தொழிற்சங்கங்களை துவங்குவதற்கான அனுமதியை தருவதற்கான எந்தவிதமான கால தாமதமும் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, அதே போல நிறுவனங்களின் பங்குகளையும் தனியாருக்கு விற்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்டு வெளியே அழைத்துச் செல்லப்படும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற அந்த காட்சிகளை பார்த்தோம். மாதர் சங்கத்தினர் கைதாகி அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டு பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரத்திகாவிடம் பேசலாம். ரத்திகா, வீட்டு பணியாளர்கள் எந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? கணேஷ், பார்த்தோம்னா சைதாப்பேட்டை குயவர் வீதியில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. இதுல 14 தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா இந்த 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 500க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சற்று முன்னதாக தங்களுடைய 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதை நாம் இங்கே காணக்கூடியதாக இருந்தது. இங்கு உள்ள தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளார்கள். குறிப்பாக சிஐடியின் மாநில தலைவர் எம்எல்ஏ சவுந்தரராஜன் இன்னும் சற்று இங்கு வருகை தர உள்ளார். அது தென் சென்னை மாவட்ட தலைவர் முனுசாமி மற்றும் சிஐடியின் மாநில செயலாளர் பொன்முடி ஆகியோர் இங்கு வருகை தந்துள்ளனர். அது தொடர்பான அவர்களுடைய விரிவான விளக்கங்களும் அவர்களுக்கான உரைகளுமே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக அந்த சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மசோதாவை கைவிடக் கோரியும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும், முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்க வலியுறுத்தியும், பொதுத்துறையை பாதுகாக்கவும், தொழிலாளர் நலச்சட்டங்களை முதலாளிகளுக்கு ஆதரவாக திருத்தக்கூடாது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகள் இவர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கு 12 முழக்கங்களை பார்த்தாலும் முக்கியமாக மத்திய அரசை கண்டித்து 12 முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 12 தொழிற்சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இங்கு ஒன்று கூடி அங்குள்ள தொழிலாளர்களுக்கு 12 அம்சங்களுடைய விளக்கங்களையும் அதற்கான காரணங்களையும் இங்கு விளக்கி வருவதை நாம் இங்கு நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. கணேஷ், ரத்திகா, தற்போது அவர்களுடைய போராட்ட வடிவம் எப்படி இருக்கிறது? அவர்கள் ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என்று ஏதேனும் போராட்டங்களில் ஈடுபட இருக்கிறார்களா? அவர்களுடைய போராட்டங்களின் வடிவம் என்ன? நிச்சயமாக இது இந்த அவர்கள் கேட்ட போது கூறால் ஆர்ப்பாட்டம் என்று அதாவது ஒரு குயவர் வீதி என்ற இடத்தில் சாலையை வழிமறித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த வீதியால் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருப்பது நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் அவர்கள் அமர்ந்தவாறு அதாவது தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் விளக்க உரை நிகழ்த்துவதையும், இதில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதையும், போலீசார் பாதுகாப்பாக நிற்பதையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கணேஷ், பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரத்திகா. இன்றைக்கு நாடு தழுவிய இந்த பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் சுமார் 15 கோடி பேர் பங்கேற்றிருப்பதாக தொழிற்சங்கங்களின் வாயிலாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இதில் வங்கி ஊழியர்கள் மட்டுமே 13 லட்சம் பேர் இன்றைக்கு நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று வங்கி ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு.